வணக்க மக்களே. உலகமே அடுத்த 48 மணி நேரத்தில் என்ன நடக்க போகுதோ அப்படின்னு உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்க ஒரு விஷயம் அப்படின்னா அமெரிக்கா, ஈரான் இந்த 2 நாடுகளுக்கு இடையான அந்த போர் வருமா அப்படிங்கிற அந்த விஷயம் தான் இப்போ போயிட்டுருக்கு. அந்த செய்தி தான் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அமெரிக்கா ஏன் இவ்வளோ டிலே பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் ஈரானை இன்னும் தாக்கலை அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 48 மணி நேரத்தில் கண்டிப்பாக தாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது நான் ஏன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய செய்திகள் நம்ம பார்க்குறோம். யூஎஸ்ஏவும் ஈரானும் பேக்கெண்டில் நெகோஷியேஷன் போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இவங்களோட விசையில் பார்த்து இஸ்ரேல் மற்ற நாடுகள் அழுத்தத்தால் அமெரிக்கா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இதில் இன்னும் ஒரு சின்ன விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. இவங்க லாஸ்ட் டைம் ஈரானை தாக்கும் போதும் வெனிசுலாவை தாக்கும் போதும் பார்த்திங்கன்னா அது நடந்தது சாட்டர்டே சண்டே இந்த லீவ் நாளில் தான் இவங்க அதை நடத்தியிருக்காங்க. லாஸ்ட் டைம் ஜூன் 22 போன வருஷம் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சண்டே நினைக்கிறேன், சண்டே தான். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வெனிசுலா பார்த்திங்கன்னா சாட்டர்டே January 3. ஸோ இவங்க ஏன் சாட்டர்டே சண்டேயில் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டேயில் ஸ்டாக் மார்க்கெட் க்ளோஸாக இருக்கும். ஸோ அன்றைக்கி பெருசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வீழ்ச்சி அடைகிறதுக்கு அதெல்லாம் அந்த பாதிப்பு இருக்காது. ஸோ இவங்க பக்கா பிளானோடு தான் அதை செய்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் January 30 இல்லை 31 சொல்கிறதுக்கான காரணமும் அதுதான். சாட்டர்டே சண்டே எனக்கு தெரிஞ்சு இந்த நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸில் கன்ஃபார்ம் ஏதாச்சும் ஒரு பெரிய நிகழ்வு நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.